ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12th ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ். அதாவது இந்த யூனிவர்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட்டம்ஸால் மேடப்பாக இருக்குது. அதாவது ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதால் மேடப்பாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே மாஸ் இருக்குது. அண்ட் இது வந்து இன்ட்ரின்சிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட நேச்சர் வந்து 19th 20th செஞ்சுரியில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா கூலும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்றவர் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம ரப் பண்ணும் போது ரெண்டுமே அது வந்து ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கலாக நியூட்ரலாக தான் இருக்கும். நம்ம ரப் பண்ணும் போது சார்ஜஸ் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கிளாஸ் ராடும் ஒரு சில்க் கிளாத்தையும் எடுத்தோம் அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் ரப் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் கிளாஸ் ராட்லேருந்து சில்க் கிளாத்துக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதோட ரிசல்ட்டாக வந்து கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவாக மாறிடுது, சில்க் கிளாத் வந்து நெகட்டிவாக இருக்குது. இதை வச்சு அவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, சார்ஜ் வந்து க்ரியேட்டும் ஆகலை, டெஸ்ட்ராயும் ஆகலை, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதை வந்து ஜென்ரல் ஃபார்மில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, the net change in charge will be always 0. ஓகேவா. நெக்ஸ்ட்டு குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -e அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரோட்டான் வந்து சார்ஜ் வந்து +e அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே E வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The charge Q on any object is equal to the integral multiple of fundamental unit of charge E. இங்கே n அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.